சாந்தி. 19/2/2025 காலை முரளி. முரளியின் சாரம். இன்றைக்கு பாபா சொல்கிறார், இனிமையான குழந்தைகளே, இதுவரை நீங்கள் என்னென்ன படித்து வந்திருக்கிறீர்களோ அந்த உலகத்து படிப்பையெல்லாம் மறந்துவிடுங்கள். உயிருடன் இருந்து கொண்டே இறப்பது என்றால் அனைத்தையும் மறந்துவிட வேண்டும். கடந்து போனது எதுவுமே நினைவுக்கு வரக்கூடாது. கேள்வி: யார் உயிருடன் இருந்து கொண்டே இறந்த நிலையை முழுமையாக அடையவில்லையோ அவர்களின் அடையாளம் என்னவாக இருக்கும்? பதில்: அவர்கள் தந்தையிடம் கூட வாக்குவாதம் செய்து கொண்டே இருப்பார்கள். சாஸ்திரங்களின் உதாரணம் கொடுத்து கொண்டே இருப்பார்கள். ஆனால் யார் முழுமையாக இறந்து விட்டார்களோ அவர்கள் பாபா என்ன சொல்கிறாரோ அதுதான் உண்மை என்பார்கள். நாம் அரைக்கல்பமாக என்னவெல்லாம் கேட்டு வந்திருக்கிறோமோ அதெல்லாம் பொய்யாகவே இருந்துள்ளது. அதனால் அதை வாயால் சொற்களாக கூட கொண்டு வரக்கூடாது. பாபா சொல்லுகிறார், தீயதை கேட்காதீர்கள், தீயதை பேசாதீர்கள், தீயதை பார்க்காதீர்கள். பாடல்: ஓம் நமச்சிவாய. ஓம் சாந்தி. குழந்தைகளுக்கு புரிய வைக்கப்பட்டுள்ளது. எப்பொழுது நீங்கள் அமைதியில் இருக்க வைக்கிறீர்களோ அதற்கு நிஷ்டை என்ற வார்த்தையை கொடுத்திருக்கிறார்கள். இந்த ஒரு ட்ரில், அதாவது பயிற்சி செய்யப்படுகின்றது. இந்த ஒரு ட்ரில், அதாவது பயிற்சி செய்ய வைக்கப்படுகிறது. இப்போது பாபா ஆன்மீக குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார். யார் இருக்கும்போதே இறந்து விட்டார்களோ நாங்கள் உயிருடன் இருந்து கொண்டே இறந்து விட்டோம் என்று சொல்கிறார்கள். எப்படி மனிதர்கள் இறக்கிறார்கள் என்றால் அனைத்தும் மறந்து விடுகிறது. சமஸ்காரங்கள் மட்டுமே மீதம் உள்ளன. இப்போது நீங்களும் தந்தையுடையவராகி உலகத்திலிருந்து இறந்து விட்டிருக்கிறீர்கள். பாபா கூறுகிறார், உங்களிடம் பக்தியின் சமஸ்காரம் இருந்தது. இப்போது அந்த சமஸ்காரம் மாறிக்கொண்டிருக்கிறது என்றால் நீங்கள் உயிருடன் இருந்து கொண்டே இறந்து விடுகிறீர்கள் அல்லவா? இறப்பதன் மூலம் மனிதர்கள் படித்ததெல்லாம் மறந்து போகின்றனர். பிறகு அடுத்த பிறவியில் புதியதாக படிக்க வேண்டியுள்ளது. பாபாவும் சொல்கிறார், நீங்கள் எதையெல்லாம் படித்திருப்பீர்களோ அவை அனைத்தையும் மறந்துவிடுங்கள். நீங்களோ பாபாவுடையவர்களாக ஆகியிருக்கிறீர்கள் தானே. நான் உங்களுக்கு புது விஷயத்தை சொல்கிறேன். ஆக இப்போது வேதம், சாஸ்திரம், கிரந்தம், ஜபம், தவம் முதலிய அனைத்து விஷயங்களையும் மறந்துவிடுங்கள். அதனால்தான் சொல்லப்பட்டுள்ளது, தீயதை கேட்காதீர்கள், தீயதை பார்க்காதீர்கள் என்று. இது குழந்தைகளாகிய உங்களுக்கானது. அநேகம் பேர் அதிக சாஸ்திரங்கள் முதலியவற்றை படித்திருக்கிறார்கள். முழுமையாக இறக்கவில்லை என்றால் தவறான வாக்குவாதங்கள் செய்வார்கள். இறந்து விட்டால் பிறகு ஒருபோதும் வாக்குவாதம் செய்ய மாட்டார்கள். அவர்கள் என்ன சொல்வார்கள் என்றால், பாபா என்ன சொல்லுகிறாரோ அதுவே உண்மையானது, மற்ற விஷயங்களை நாம் ஏன் கொண்டு வர வேண்டும்? பாபா சொல்கிறார், இதை வாய் மூலம் கொண்டு வரவே வேண்டாம். எனவே தீயதை கேட்காதீர்கள். பாபா வழிகாட்டுதல் தந்திருக்கிறார் இல்லையா? எதையும் கேட்க வேண்டாம். நாங்கள் இப்போது ஞானக் கடலின் குழந்தைகளாக ஆகியுள்ளோம் எனும்போது பக்தியை ஏன் நினைவு செய்ய வேண்டும்? ஒவ்வொருவரும் பகவானையே நினைவு செய்கிறார்கள். பாபா கூறுகிறார், பக்தி மார்க்கத்தை நீங்கள் மறந்துவிடுங்கள். நான் உங்களுக்கு சகஜமான விஷயங்களை சொல்கிறேன். விதையாகிய என்னை நினைவு செய்வீர்கள் என்றால் மரம் முழுவதும் புத்தியில் வந்துவிடும். உங்களுக்கு முக்கியமானது கீதையாகும். கீதையில்தான் பகவானுடைய ஞானம் உள்ளது. இப்போது இது புதிய விஷயம் ஆகும். புதிய விஷயத்தில் எப்போதுமே அதிகமான கவனம் தரப்படுகிறது. அதுவும் மிகவும் எளிமையான விஷயம்தான். அனைத்திலும் பெரிய விஷயம் தந்தையை நினைவு செய்வதென்பதாகும். மன் மனாபவ என்று அடிக்கடி சொல்ல வேண்டியுள்ளது. தந்தையை நினைவு செய்யுங்கள். இதுதான் மிகவும் ஆழமான விஷயம் ஆகும். இதில்தான் தடைகள் ஏற்படுகின்றன. அநேக குழந்தைகள் நாள் முழுவதிலும் 2 நிமிடங்கள் கூட நினைப்பதில்லை. தந்தையுடையவர்களாக ஆன பிறகும் கூட நல்ல கர்மங்கள் செய்வதில்லை என்றால்
நினைவும் செய்வதில்லை. விக்கிரமங்கள் செய்து கொண்டே இருக்கிறார்கள். புத்தியில் பதிவதே இல்லை என்றால் இது தந்தையின் கட்டளையை அவமதிப்பதாகும் என்று சொல்வார்கள். படிக்க முடியாது, அந்த சக்தி கிடைப்பதில்லை. உலகிய படிப்பிலும் கூட பலம் இருக்கிறதல்லவா? படிப்பு என்பது வருமானத்துக்கு ஆதாரமாகும். சரீர நிர்வாகம் நடைபெறுவதும் கூட அல்ப காலத்திற்குத்தான். அநேகர் படித்து படித்து இறந்து போகிறார்கள் என்றால் அந்த படிப்பை உடன் கொண்டு செல்ல மாட்டார்கள். அடுத்த பிறவி எடுத்து பிறகு புதியதாக படிக்க வேண்டியிருக்கும். இங்கோ நீங்கள் எவ்வளவு படிக்கிறீர்களோ அதை தன்னுடன் எடுத்துச் செல்வீர்கள். ஏனென்றால் நீங்கள் அதற்கான பலனை அடுத்த பிறவியில் அடைகிறீர்கள். நல்லது. தாரணைக்கான முக்கியமான சாரம். தீவிர புருஷார்த்தி ஆவதற்காக படிப்பின் மீது ஆர்வம் வைக்க வேண்டும். அதிகாலையில் எழுந்து படிப்பை படிக்க வேண்டும். சாட்சாத்காரம் பார்ப்பதற்கு ஆசைப்படக்கூடாது. இதிலும் கூட நேரம் வீணாக போகிறது. இரண்டாவது, சாந்தி தாமம் மற்றும் சுகதாமத்தை நினைக்க வேண்டும். இந்த துக்கதாமத்தை மறந்துவிட வேண்டும். யாரிடமும் வாக்குவாதம் செய்யக்கூடாது. அன்போடு முக்தி மற்றும் ஜீவன் முக்திக்கான வழியை காட்ட வேண்டும். வரதானம். சதா சுகங்களின் கடலின் அன்பில் மூழ்கி இருக்கக்கூடிய அந்தர்முகி உள்முக சிந்தனை உள்ளவர் ஆகுக. விளக்கம். அந்தர்முகி சதா சுகி என்று கூறுகிறார்கள். அதாவது உள்நோக்கு சிந்தனையிலே இருப்பவர்கள் எப்பொழுதும் சுகமாக இருப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது. எந்த குழந்தைகள் சதா அந்தர்முகி என்ற வரதானத்தை பெறுகிறார்களோ அவர்கள் பாபாவுக்கு சமமாக சதா சுகத்தின் கடலில் மூழ்கியிருப்பார்கள். சுகம் தரும் வள்ளலின் குழந்தைகள் தாங்களும் சுகம் தரும் வள்ளலாக ஆகிவிடுகிறார்கள். ஆத்துமாக்கள் அனைவருக்கும் சுகத்தின் பொக்கிஷத்தையே பகிர்ந்தளிக்கிறார்கள். எனவே இப்போது நீங்கள் அந்தர்முகி ஆகி உள்முக சிந்தனை உள்ளவர்களாகி அந்த மாதிரி அனைத்தும் நிரம்பிய மூர்த்தியாக ஆகிவிடுங்கள். உங்களிடம் யார் எந்த ஒரு பாவனையோடு வந்தாலும் சரி, தங்கள் பாவனையை நிறைவேற்றிக் கொண்டு செல்வார்கள். எப்படி பாபாவின் கஜானாவில் கிடைக்காத எந்த ஒரு பொருளும் இல்லை, அப்படியே நீங்களும் கூட தந்தைக்கு சமமாக அனைத்து விஷயங்களிலும் நிரம்பியவர் ஆகிவிடுங்கள். ஸ்லோகன். ஆன்மீக பெருமிதத்தில் இருந்தீர்கள் என்றால் ஒருபோதும் அபிமானத்தின் உணர்வு வராது. நல்லது. இனிமையிலும் இனிமையான, வெகு காலம் கழித்து காணாமல் போய் மீண்டும் தேடி கண்டெடுக்கப்பட்டுள்ள செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பான நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். நல்லது. அவ்யக்த சமிக்ஞை. தன்னை சதா அண்டர் கிரவுண்ட், அதாவது அந்தர்முகியாக உள்முக சிந்தனை உள்ளவராக ஆக்குவதற்காக முயற்சி செய்யுங்கள். அண்டர் கிரவுண்டிலும் கூட அனைத்து காரியங்களும் நடைபெறுகின்றன. அதேபோல அந்தர்முகி ஆகியும் அனைத்து காரியங்களையும் செய்ய முடியும். அந்தர்முகி ஆகி காரியம் செய்வதனால் ஒன்று, விக்னங்களில் இருந்து தப்பித்திருக்க முடியும். இரண்டாவது, நேரம் மிச்சமாகும். மூன்றாவது, சங்கல்பங்கள் சேமிப்பு ஆகும். ஏகாந்தவாசியாக இருப்பதோடு கூடவே மனதை மகிழ்விக்கக்கூடிய ரமணீகரத்தன்மையும் அந்த அளவுக்கு இருக்கும். நல்லது. ஓம் சாந்தி.